ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு டிவிக்கோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இனிமே எப்படி இருக்க போகுது? அத பத்தி ஒரு சின்ன அனாலிசிஸ். ஸோ அண்ணா காலத்திலிருந்து 1967ல இருந்து தமிழ்நாடு வந்து இட்ஸ் எ வெரி பெக்யூலியர் ஸ்டேட். அது அதுக்குன்னு தனித்துவம் இருந்துச்சு. இந்தியாவோட மாநிலமா இருந்தாலும் சரி, ஸோ அவுட் சைட் இன்ஃப்ளூயன்ஸ பயங்கரமா இருந்துச்சு. அது தேர்ட் லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, அது நல்லதா தப்பான்னு இப்ப பேச விரும்பல. ஸோ அது பயங்கரமா எதிர்த்துட்டு இருந்துச்சு. அது கலைஞர் காலத்திலேருந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து பயங்கரமா மாநில உரிமைகளை நிலைநாட்டிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, குஜராத்தில் மோடியா, தமிழ்நாட்டில இந்த லேடியா அந்த அளவுக்கு பயங்கரமா நிலைநாட்டிட்டு இருந்தாங்க. ஆனா, சமீப காலமா டிவிக்கோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு அசம்ப்ஷன். அத உங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா, பதவியேற்பு நாள்ல இருந்து தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போச்சு. ஸோ, அதுக்கப்புறமா ஆதவ அர்ஜுனா ஒரு அறிக்கை குடுத்தாரு. இந்த மாரிக்கெல்லாம் தப்பு இனிமே நடக்காது. அ ஆனா, அதுக்கப்புறமும் அமைச்சரவை பதவியேற்பு விழாவிலும் சரி, தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல தான் இருந்துச்சு. அதே மாரிக்குல அதுக்கு பத்தி கேட்டதற்கு அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னாரு, "நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்ன்னு." ஸோ, அத பத்தி எதுக்காம எதுக்கா ஏன் எதுக்காம இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை ஆட்சிய கவுத்து விட்டுருவாங்களோன்னு அந்த ஒரு ஃபியர் கூட இருக்கலாம். ஏன்னா, முன்னாடி உள்ள ஆட்சியில கவர்னரையே ஓட விட்டாங்க. ஆனா, இவங்க வந்து அ என்ன பண்ணேன்னு தெரியாம 2 பொண்டாட்டிய கட்டின மாரிக்குல தான் முழிச்சுட்டு இருக்காங்க. ஸோ, இனிமே வந்து நீட்ட கண்டிப்பா அவங்களால ஒழிக்க முடியாது. சும்மா தேர்தலுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்கலாம். அதே மாரிக்குல மும்மொழி திட்டம் சரி, பிஎம் ஸ்ரீ திட்டமும் சரி, அதுக்கப்புறம் மற்றும் பல நியூ எஜுகேஷன் பாலிசி அதுவும் சரி, இவங்களால எதுக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. சும்மா வெளியில வேணா சொல்லிக்கலாம். ஆனா, உண்மையிலே அவங்க வந்து அலோவ் பண்ண தான் செய்வாங்க. அலோவ் பண்ணதோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவ் பண்ண வைப்பாங்க. ஏன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்கள என்னன்னா கொஞ்சம் சின்ன பிள்ளை மாரிக்குல தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டங்கள மாநில நலனுக்கு உகந்ததா இல்லையான்னு பார்த்து அனலைஸ் பண்ணி, அது எதிர்ப்பாரா இல்லைங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஓகேவா? ஸோ இவர் டைம் வேணும் கேட்குறாரு. ஆனா டைம் ஆக்சுவலா இல்ல. இவர் வந்து லா அண்ட் ஆர்டர் இன்னும் ஸ்ட்ரிக்ட்டா வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லன்னா, தமிழ்நாடு நலன் ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் லா அண்ட் ஆர்டர் வொர்ஸ்ட்டா இருந்துச்சு. இப்ப அதோட வொர்ஸ்ட்டா இருக்க மாரிக்குல தெரியுது. தேங்க் யூ.